ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 8வது ശ്ലോകമാക്കും പാക്കറോ. 16 അക്ഷരങ്ങളോട് കൂടിന 2 ശ്ലോകങ്ങൾ இன்க்ளூட் ஆயிருக்கிற 8வது ശ്ലോകം. ശ്ലോകங்களுக்கு നടുവിൽ പദങ്ങളെ പിരിക്കാതെക്കാക്കും നമ്മൾ അർത്ഥത്തെ பார்த்துட்டு കദംബ മഞ്ജരി ക്ലിപ്ത കർണപൂര മനോഹര താടങ്കയുഗളി ഭൂത തപനോടുപമണ്ഡല. தேவியோடு காதுகள், அந்த காதுகளுக்கு மேல கடம்ப மரத்துல பூக்கிற பூக்களை அணிஞ்சுண்டு, மஞ்ச கலர்ல இருக்கிற பூக்களை அணிஞ்சுண்டு அழகாயிருக்கிற தேவி சூரிய சந்திரர்களை மாதிரி, சூரிய சந்திரர்களை காதுல தோடுகளாயிட்டு அணிஞ்சுட்டு இருக்கிற தேவி. அப்படி இருக்கிற தேவிய வாக்தேவிகள் வர்ணிக்கிறா. தேவியோடு மூக்குத்தியும் வர்ணிச்சதுக்கு அப்புறமா தேவியோடு 2 காதுகளை வர்ணிக்க வாக்கும் சேரா வாக்தேவிகள். 21வது நாமம். கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகரா. தேவியோடு காதுகளுக்கு மேல கடம்ப விருட்சத்தோடு பூக்களை அழகாயிட்டு அலங்காரமாயிட்டு அணிஞ்சின்றிருக்கா தேவி. கதம்ப விருட்சத்தில பூக்கள் கிரமப்பிரகாரம் காதுகளோடு மேல் பக்கத்துல அழகா வச்சுண்டு சுந்தரி ஆயிட்டு இருக்கா தேவி. அப்படின்னாக்கும் இந்த நாமத்தோடு அர்த்தம். அழகான கதம்ப பூக்கள் கூட்டமாயிட்டு காதுக்கு மேல வச்சுட்டு இருக்கா தேவி. காதுல ஆபரணம் போட்டு இருக்கா, கர்ணாபரணம். இந்த காதுக்கு மேல வச்சுட்டு இருக்கிற இந்த பூக்களும் காதுக்கு அழக சேர்க்கிறது, பிரகிருதியாக்கும் தேவி. தேவிக்கு சொர்ணாபரணம் மாதிரியாக்கும் புஷ்பத்தால இருக்கிற ஆபரணம். அமிர்தசாகரத்துல மணிதீபில சிந்தாமணி கிரகத்திலேயாக்குமே தேவி வசிக்கிறா. சிந்தாமணி கிரகத்துக்கு சுற்றிலும் கதம்பவனமாக்கும் இருக்கு அப்படின்னு தேவி பாகவதத்துல சொல்லப்படுறது. அதனாலேயே தேவி கதம்ப விருட்ச பூக்களை காதுக்கு மேல அழகா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. 22வது நாமம். தாடங்கயுகளி பூத தபனோடுபமண்டலா. சூரியனும் சந்திரனும் ஆன 2 கர்ணாபரணங்களை தேவி காதுல அணிஞ்சுட்டு இருக்கா. தேவியோடு 2 காதுல இருக்கிற ஆபரணங்கள் சூரிய சந்திர மண்டலங்களாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. தாடங்கா அப்படிங்கிற கர்ணாபரணம், கர்ணாபரணத்தை தோடு அப்படின்னாக்குமே சொல்லுவா. தேவி தன்னோடு 2 காதுகளிலையும் சூரிய சந்திரர்களா இருக்கிற தோடு போட்டுருக்கா. சர்வ கோளங்களோடும் அதிபதியான தேவிக்கு ഏത് ഗോളത്തെ വേണമാനാലും കർണാഭരണമായിട്ട് ധരിച്ചുക്കறதுக்கு സാധിക്കും.
அப்படி இருக்கிற தேவி ரொம்ப உஜ்வலமாயிட்டு ஜொலிக்கிற சூரிய சந்திரர்களை தன்னோட காதுல தோடுகளாயிட்டு போட்டுருக்கா. வாக்தேவிகள் தேவியோடு முகத்தை வர்ணிக்கிறதையாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல வாக்தேவிகள் வர்ணிச்சது தேவியோடு சிரசையாக்கும், தலைமுடிய வர்ணிச்சா, கிரீடத்தை வர்ணிச்சா, தலைமுடியில வச்சுருக்கிற அலங்காரங்களை வர்ணிச்சா, நெத்திய வர்ணிச்சா, நெத்தியில இருக்கிற குங்குமத்தை வர்ணிச்சா, கண்களை வர்ணிச்சா, புரிக கொடிகளை வர்ணிச்சா. இப்ப இதா காதுகளையும் காதுகளுக்கு அலங்காரம் கொடுக்கக்கூடியவையையும் வர்ணிச்சா. மனசு அப்படிங்கிற ஹோமகுண்டத்திலேருந்து வாக்தேவிகளுக்கு உயர்ந்து வந்துருக்கா. இப்படி அதிபராசக்தியான லலிதாம்பிகை அவ பார்க்கிற அந்த தேவியோட ரூபத்தை அவ வர்ணிக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோஹரா தாடங்க யுகளி பூத தபனோடுப மண்டலா. கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோஹரா. கதம்ப மஞ்சரி கிளிப்த, கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோஹரா தாடங்க யுகளி பூத தபன உடுப மண்டலா. தபன உடுப மண்டலா அது சேர்த்தியாக்கம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. தபனோடுப மண்டலா, தபனோடுப மண்டலா, தபன உடுப மண்டலா. தாடங்க யுகளி பூத தபன உடுப மண்டலா.